Hi guys, welcome back to ARIVU channel. நம்ம சேனல்ல வர வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் புதுசா போடுற வீடியோஸ் பத்தின நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். Hi guys. பைத்தான் சீரிஸோட இந்த செக்ஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா anonymous function பத்தி பார்க்க போறோம். Anonymous function அப்படிங்கிறது என்னன்னா a function without a name. ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அதுக்கு நேம் இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் தான் anonymous function னு சொல்றோம். சரிங்களா? function without a name is called anonymous function. ஓகே, இதுவே நீங்க நார்மல் ஃபங்க்ஷன்னா நம்ம என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம்? def கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். பட் anonymous ஃபங்க்ஷனுக்கு என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ லாம்டான்ற இந்த கீவேர்டு யூஸ் பண்ணுறனால இந்த அனானிமஸ் ஃபங்க்ஷனை நம்ம எப்படி கூப்பிடலாம் அப்படின்னா லாம்டா ஃபங்க்ஷனும் சொல்லலாம். சரிங்களா? ஓகே, இதோட சின்டாக்ஸ் பாருங்கள். ஸோ லாம்டா அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம், ஆர்குமெண்ட்ஸ் கொடுப்போம், கோலன் எக்ஸ்பிரஷன். இதுதான் இதோட சின்டாக்ஸ், லாம்டா ஃபங்க்ஷனுடைய சின்டாக்ஸ். லாம்டா ஃபங்க்ஷன்னா ஃபங்க்ஷன் வித்தவுட் எ நேம், அதான் லாம்டா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதோட சின்டாக்ஸ் லாம்டா கீவேர்டு யூஸ் பண்ணுவோம், ஆர்குமெண்ட்ஸ் எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வேணால் நம்மளால் பாஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஷன் தான். ஸோ இதை எவாலுவேட் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் ரிட்டர்ன் ஆகும். சரிங்களா? ஓகே, நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஸ்கொயர் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நார்மல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு லாம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி அதே ப்ரோக்ராமை எழுதுறதுன்றதை பார்ப்போம். இப்போ டெஃப் கீவேர்டு யூஸ் பண்ணுறேன், ஏன்னா நார்மல் ஃபங்க்ஷன் மூலமாக எழுத போகிறோம் இல்லைங்களா? ஸோ நான் இப்போ ஏரியா தானே ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன், ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இல்லைங்களா? அதனால் ஸ்கொயர் ஏரியா அண்டர்ஸ்கோர் ஸ்கொயர்ன்றது ஃபங்க்ஷன் நேம். இப்போ நான் இதில் பாஸ் பண்ண போகிறது ஆர்குமெண்ட் எக்ஸ். சரிங்களா? கோலன் என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். ஓகே, இப்போ நான் யூசர்கிட்ட இருந்து எக்ஸ் வேல்யூ கெட் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ நான் என்னன்ற ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துக்கிறேன். ஈவல் டைப் காஸ்டிங் இன்புட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். என்டர் த என் வேல்யூ. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிரிண்ட் பண்ண போகிறோம். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் இஸ். இப்போ நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், ஏரியா அண்டர்ஸ்கோர் ஸ்கொயர். என்ன பாஸ் பண்ணுறேன்? என் வேல்யூவை பாஸ் பண்ணுறேன். சரிங்களா? டிரைவர் ப்ரோக்ராம்லேருந்து நான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் ஏரியா ஸ்கொயருன்ற இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் இந்த என்ன்ற வேல்யூவை கேரி பண்ணிட்டு போய் இங்கே டிஃபைன் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இந்த என் வேல்யூ நம்ம கொடுக்குற வேல்யூவை எடுத்துகிட்டு போகும். ஸோ இங்கே தான் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். இது ஃபங்க்ஷன் கால். ஸோ இங்கே எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். இதை பார்த்தோன்னே கண்ட்ரோல் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இதனோட டெஃபினேஷன் எங்கே இருக்கும் அங்கே சர்ச் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் இங்கே போகும். இங்கே என்ன நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே நம்ம ஜஸ்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துருக்கோம். இங்கே என்ன பாஸ் பண்ணமோ அந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும்? ரிட்டர்ன் ஆகும். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். கண்ட்ரோல் என்டர் த என் வேல்யூ. இப்போ 2 கொடுக்குறேன். இன்புட் வேல்யூ 2. இப்போ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் இஸ் 4. இப்போ நம்ம அவுட்புட்டு நம்ம வேறு ஒரு இன்புட் கொடுத்து அவுட்புட்டு வெரிஃபை பண்ணி பார்ப்போம். கண்ட்ரோல் என்டர் 5. ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் இஸ் 25. இது நார்மலாக நம்ம பண்ணுற ஃபங்க்ஷன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லாம்டா ஃபங்க்ஷன் இல்லைங்களா? இன்னொரு ப்ரோக்ராம் போடுவோம். அதில் நம்ம எப்படி லாம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஸ்கொயரோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு ஒய்ன்ற ஒரு வேரியபிள் கொடுக்குறேன். ஈக்குவல் டு லாம்டா கீவேர்டு லாம்டா யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஆர்குமெண்ட் கொடுக்கணும் இல்லைங்களா? அதானே சின்டாக்ஸில் எப்படின்னா லாம்டா கீவேர்ட் கொடுத்து என்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண போகிறோமோ அந்த ஆர்குமெண்ட் கொடுப்போம். நெக்ஸ்ட்டு கோலன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? லாம்டா எக்ஸு நம்மளோட என்ன எக்ஸ்பிரஷனோ அதை நம்ம கொடுப்போம். எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸு இன்ட்டு எக்ஸு.
இப்போ நான் print ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். print area of the square is கொடுத்து இப்போ நான் y வேரியபிளை இங்கே வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஒயில் வந்து என்ன வந்திருக்கும் அப்படின்னா லாம்டா அப்படிங்கிற அனானிமஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ நான் என்ன வேல்யூ அங்கே கொடுக்க போகிறேன், என்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ஆர்குமெண்ட்டை நம்ம இந்த வித்தின் பராந்திசஸில் நம்ம கொடுக்கணும். இப்போ 5 கொடுக்குறேன். கண்ட்ரோல் என்டர். The area of the square is 25. ஸோ இது நார்மல் ஃபங்க்ஷன், இது அனானிமஸ் ஃபங்க்ஷன். ஸோ நார்மல் ஃபங்க்ஷனுக்கும் அனானிமஸ் ஃபங்க்ஷனுக்கும் என்ன மெயின் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் ஏரியா ஸ்கொயர் இருக்கு இல்லையா, ஏரியா அண்டர்ஸ்கோர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் ஃபங்க்ஷன் நேம். பட் இந்த இடத்துல ஃபங்க்ஷன் நேமே இல்லை பாருங்கள், லாம்டான்ற கீவேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கேயும் டெஃப் கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இங்கே வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நேம் கிடையாது. ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அனானிமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதை நம்ம வந்து டேரெக்டாக வேல்யூ கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம், நம்ம யூசர்கிட்டேருந்து டேட்டா கெட் பண்ணுற மாதிரி கொடுத்துடலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா n is equal to eval of டைப் காஸ்டிங்காக eval கொடுக்குறோம். இப்போ இன்புட் மெத்தட் கொடுத்து என்டர் த n வேல்யூ. இப்போ நான் n வேல்யூவை நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். சரிங்களா, இப்போ கண்ட்ரோல் என்டர், திருப்பி அகைன் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து 6 கொடுக்குறேன். ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் இஸ் 6 into 6 36. ஸோ இது நார்மல் ஃபங்க்ஷன், இது லாம்டா ஃபங்க்ஷன். புரிஞ்சுங்களா? இதே மாதிரி நீங்கள் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ இன்னொரு ப்ரோக்ராம் ஒன்று போடுவோம், இன்சர்ட். ஸோ இதுலேயே வந்து நம்ம ரெக்டாங்கிள் கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி. இப்போ நான் இந்த இடத்துல வந்து சிங்கிள் ஆர்குமெண்ட் மட்டும் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நான் 2 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஸ் பண்ணலாம். எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வேணால் நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். பட் ஆர்குமெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா இது ஆர்குமெண்ட் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வேணால் பாஸ் பண்ணிக்கலாம். பட் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிங்கிள் எக்ஸ்பிரஷன் தான். இதை எவாலுவேட் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறது தான் லாம்டா ஃபங்க்ஷனோட ஒர்க்கு. சரிங்களா? ஸோ இதில் வந்து நான் இப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ எனக்கு கண்டிப்பாக என்ன வேணும், 2 வேரியபிள் வேணும், 2 ஆர்குமெண்ட்ஸ் வேணும் இல்லைங்களா. ஸோ அப்போ 2 ஆர்குமெண்ட்ஸுக்கு நான் இன்னொரு ஒய்ன்ற ஒரு வேரியபிள் ஒன்று கொடுத்துக்கிறேன். எக்ஸ் இன்ட்டு ஒய். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா லென்த் இன்ட்டு பிரெத்து இல்லைங்களா. ஸோ நான் அதனால் 2 வேல்யூ வந்து நான் யூசர்கிட்டேருந்து கெட் பண்ண போகிறேன். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இது. ஓகேங்களா? இப்போ இன்புட்டில் n இஸ் ஈக்குவல் டு, அதாவது இந்த இடத்துல இன்னொரு வேரியபிள் ஒன்று கெட் பண்ணிக்கிறோம், m. இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிப்போம். கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி. m வேல்யூ n வேல்யூ. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், 2 வேல்யூ வந்து நான் பாஸ் பண்ணுறேன் m, n, 2 ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆர்குமெண்ட் மட்டும் பாஸ் பண்ணணும் இல்லைங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறோம். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வேணால் நம்ம கொடுத்துக்கலாம், இதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. பட் எக்ஸ்பிரஷன் மட்டும் ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன் தான் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை தான் லாம்டா வந்து என்ன பண்ணும், லாம்டா ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா எவாலுவேட் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். புரிஞ்சுங்களா? ஸோ இதுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். கண்ட்ரோல் என்டர். இப்போ m வேல்யூ 3, n வேல்யூ 5, ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 15. 3 into 5 லென்த் இன்ட்டு பிரெத்து உங்களுக்கு என்ன வந்திருக்குது 15. சரிங்களா? இந்த இடத்துல இன்னும் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும்னா இங்கே வந்துட்டு நம்ம வந்து லென்த்து இங்கே பிரெத்து அப்படி கூட கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம இந்த மாதிரி 2 ஆர்குமெண்ட்ஸும் நம்மளால் பாஸ் பண்ண முடியும். 2 மட்டும் இல்லை, 2 ஆர் மோர் தென் 1 வேல்யூ நம்மளால் ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணிக்கலாம், கொடுக்கலாம் லாம்டாவை பொறுத்த வரைக்கும். பட் எக்ஸ்பிரஷன் வந்து சிங்கிள் தான். ஸோ இதை ஏன் அனானிமஸ் அப்படின்னு சொல்கிறோம்னா வித்தவுட் எ நேம் ஃபங்க்ஷன், வித்தவுட் எ நேம். அதனால தான் இதை வந்து அனானிமஸ் ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். லாம்டா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி அதுக்கு இன்னொரு பேர் ஏன் கொடுத்துருக்கோம்னா லாம்டா அப்படிங்கிற இந்த கீவேர்டு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அதனால தான் இதுக்கு லாம்டா ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. சரிங்களா? புரிஞ்சுங்களா? ஓகே. இப்போ
3 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணி அந்த 3 ஆர்குமெண்ட்ஸ் வேல்யூஸையும் நம்ம வந்து ஆட் பண்ணுற மாதிரி ஒரு லாம்டா ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறோம்னா சம் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கொடுக்குறேன் இஸ் ஈக்குவல் டு லாம்டா ஃபங்க்ஷன். லாம்டான்ற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். 3 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ண போகிறோம். A, B, C. ஸோ நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3 ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ எக்ஸ்பிரஷன் A ப்ளஸ் B ப்ளஸ் C. ஸோ இந்த 3 ஆர்குமெண்ட்ஸையும் ஆட் பண்ணி எனக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது. சரிங்களா? இதுதான் லாம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். இப்போ நான் 3 வேல்யூ, அதாவது 3 ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? இந்த 3 டேட்டாவையும் நான் வந்து யூசர்கிட்டேருந்து கெட் பண்ண போகிறேன். இப்போ நான் எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டைப் காஸ்டிங்க்கு ஈவேல் இன்புட் மெத்தட் என்டர் எக்ஸ் வேல்யூ and shift home control plus C and control plus V control plus V. என்ன 3 values get பண்ணணும்ல? Y Z Z Y. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? print statement கொடுக்குறேன். print addition of X, Y and Z value is இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சம் அந்த வேரியபிளில் தானே நம்ம அந்த ஃபங்க்ஷனை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ சம் ஆஃப் எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ணணும்? 3 ஆர்குமெண்ட்ஸ் A, B, C 3 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணணும். ஸோ நம்ம இங்கே நம்ம யூசர்கிட்டேருந்து கெட் பண்ணோம் இல்லைங்களா? X, Y, Z அந்த வேல்யூவை நம்ம பாஸ் பண்ணிடுறோம். ஸோ கண்ட்ரோல் இங்கே வந்தோடனே என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இது வந்து என்னென்னா உங்களுக்கு இந்த சம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் நேம் கிடையாது, ஜஸ்ட்டு ஒரு வேரியபிள். ஸோ லாம்டா ஃபங்க்ஷன் அப்படின்னாலே உங்களுக்கு ஃபங்க்ஷன் வித்தவுட் எ நேம் அப்படிங்கிறது தான் இல்லைங்களா? ஸோ இந்த வேரியபிளில் நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம இங்கே கொடுத்துருக்கோமோ அத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். சரிங்களா? X, Y, 3 ஆர்குமெண்ட்ஸ்ன்றனால 3 ஆர்குமெண்ட்ஸ் நம்ம யூசர்கிட்ட கெட் பண்ணி அதை பாஸ் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். கண்ட்ரோல் என்டர் 20 13 10. ஸோ ஆட் பண்ணி பாருங்கள். 30 + 40 + 3 43. அடிஷன் ஆஃப் X, Y and Z வேல்யூ இஸ் 43. ஓகேங்களா? ஸோ லாம்டா கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். ஆர்குமெண்ட்ஸ், ஸோ இந்த ஆர்குமெண்ட்ஸுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 ஆர்குமெண்ட் தான் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரோக்ராமில் பாருங்கள், இங்கே வந்துட்டு நம்ம ஒரு சிங்கிள் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் 2 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா 3 ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இது மாதிரி நம்ம ஆர்குமெண்ட்ஸ் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வேணால் பாஸ் பண்ணிக்கலாம். பட் எக்ஸ்பிரஷன்ன்றது ஒரு சிங்கிள் எக்ஸ்பிரஷன் தான். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் வந்து ஒன்று தான் இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, இந்த செக்ஷனோட டாபிக் கவர் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.